ஆட்சியை கவிழ்க்க 500 கோடி ரூபாய் பட்ஜெட். மச்சன் மாப்பிள்ளை இணைந்து போட்ட அந்த ஒரு மாஸ்டர் பிளான். இணையும் முதல்வர் விஜய் சங்கீதாவோட இன்ப அதிர்ச்சி நியூஸ். இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். திமுக இளைஞரணி செயலாளரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினோட எக்ஸ் தள பக்கத்துல ஜூன் 16ஆம் தேதி அவர் போட்டிருந்த அந்த பதிவை பார்த்திருப்பீங்க. அதுல 24 மணி நேரத்துல 12 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. நீங்க அப்பாயிண்ட் பண்ணதா சொன்ன அந்த எஃபிசியன்ஸ் ஆபீசர் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க முதலமைச்சர் அவர்களே? பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த அந்த குழந்தைகளை பெற்றவங்களுக்கு தெரியாமலேயே வேற இடத்துல கொண்டு போய் அடக்கம் செய்யற அளவுக்கு நீங்க நடத்துற இந்த ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதி அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பதிவிட்டு இருந்தார். உதயநிதியோட இந்த போஸ்ட்ல இருக்கிற அந்த லாஸ்ட் லைனை மட்டும் நல்லா கவனிங்க. நீங்க நடத்துற ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிஎம் விஜய் கவர்மெண்ட் மேல அவரோட ஒட்டுமொத்த கோபத்தையும் இந்த போஸ்ட்ல கொட்டியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். இந்த வார்த்தைகள் சும்மா சாதாரணமாலாம் வெளியில வரல. இதுக்கு பின்னாடி ஒரு மெகா ஆபரேஷனை சைலண்டா நடந்துட்டு இருக்கா. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைஞ்சு இப்போ 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 1 மாதத்தில் திமுக அதிமுகன்னு பல கட்சிகள்ல இருந்தும் முக்கிய புள்ளிகள் வாரம் வாரம் சனிக்கிழமையானா பனையூரில் இருக்கிற அந்த தாவேக ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் கியூவில் நின்று ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு உதயநிதி செம்ம கடுப்புல இருக்காராம். இதனால உதயநிதியும் அவரோட மாப்பிள்ளை சபரீசனும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரகசிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்குள்ள இந்த விஜய் ஆட்சி எப்படியாவது கவுத்திடணும் அப்படிங்கிறதா அந்த பிளான். உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு ஏதாச்சும் சீட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி தான் இப்போ பல பேரும் தாவேக்காவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அதனால அந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்திட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படிங்கிறதா உதயநிதியும் சபரீசனும் போடுற கணக்கா. அதிமுக எம்எல்ஏக்கள் எப்படி தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் போய் ஜாயின் பண்றாங்களோ அதே ஃபார்முலாவை வச்சு தாவேக்காவில் இருக்கிற ஒரு 20 எம்எல்ஏக்களை அவங்க பதவியை ரிசைன் பண்ண வச்சுட்டு வெளியே இழுக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட ஸ்கெட்சா. இதுக்காக ஒவ்வொரு தாவேக்க எம்எல்ஏக்கும் தலா 25 கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதாவது 20 எம்எல்ஏக்களை விஜய் கட்சியிலேருந்து தூக்குறதுக்காக மட்டும் ஒட்டுமொத்தமாக 500 கோடி ரூபாய் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெகா ஆபரேஷனை ஃபீல்டில் இறங்கி நடத்துறதுக்காக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, நம்ம செந்தில் பாலாஜி, இந்த 5 சீனியர்கள் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீமையே அமைச்சிருக்காங்களாம். இந்த 5 பேரோட வேலை என்னன்னா, தங்களோட மண்டலங்களில் இருக்கிற தாவேக்க எம்எல்ஏக்களை எப்படியாவது பேசி வளைச்சி ராஜினாமா செய்ய வைக்கணும். இதோட முதல் கட்ட ரகசிய மீட்டிங் கூட இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சான். அடுத்தடுத்து இந்த டீம் ஃபீல்டில் செம்ம தீவிரமாக இறங்க போகிறாங்களாம். அதனால வர்ற நாட்களில் பாலிடிக்ஸில் பல அதிரடி வெடிகளை எதிர்பார்க்கலாம்னு அறிவாலய வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மிஸ்டர் நரியார் அடுத்ததா மாஜி மந்திரி விஜயபாஸ்கரோட அந்த அதிரடி ராஜினாமாவை பற்றியும் சொன்னார். அதிமுகவோட விராலிமலை எம்எல்ஏவாகவும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்த சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு திடீர்னு சபாநாயகரை நேரில் போய் மீட் பண்ணி அவரோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யற கடிதத்தை கொடுத்துட்டார். ஏற்கனவே வேலுமணி டீம்ல சேர்ந்து தாவேக அரசு சப்போர்ட் பண்ண அந்த 25 எம்எல்ஏக்கள்ல விஜயபாஸ்கரும் ஒருத்தர். இதுல ஏற்கனவே 4 பேர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுக்கு போன நிலையில விஜயபாஸ்கரும் CV சண்முகம் மட்டும்தான் எந்த முடிவுமே சொல்லாம சஸ்பென்ஸ்லயே வச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு திடீர்னு அவரோட எம்எல்ஏ போஸ்ட்டை தூக்கி போட்டிருக்காரு விஜயபாஸ்கர். அப்போ இவர் ஆளுங்கட்சியான தாவேக பக்கம் போவாரா இல்ல ஏற்கனவே ஆண்ட கட்சியான திமுக பக்கம் போவாரா அப்படிங்கறதா இப்போ ஒரு பெரிய விவாதம் கிளம்பி இருக்கு. விஷயம் தெரிஞ்சதும் தாவேக தரப்புல இருந்து ஆதவ் அர்ஜுனாவும் ஆனந்தும் உடனே விஜயபாஸ்கரை போன்ல பிடிச்சி, நீங்க மறுபடியும் விராலிமலை தொகுதியில தாவேக சார்பில் நில்லுங்க, நாங்க சீட்டு தர்றோம், அதோட புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் போஸ்டையும் உங்களுக்கே கொடுத்துறோம், உங்க கூட டச்சில் இருக்கிற மற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்களையும் அப்படியே நம்ம பக்கம் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதே நேரத்தில் திமுக மேலிடத்துல இருந்தும் விஜயபாஸ்கருக்கு பக்காவா தூது போயிருக்கு. இதனால விஜயபாஸ்கரை தங்களோட வலைக்குள்ள இழுக்கிறதுக்கு இப்போ DMK TVK 2 கட்சிகளுமே செம்ம வெறியோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன நரியார் கடைசியா CM விஜயோட அந்த ஃபேமிலி மேட்டரையும் ஓபன் பண்ணாரு.
முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ கேஸ் போட்ட சங்கீதாவும் வரல, நம்ம சிஎம் விஜயும் நேரில் ஆஜராகல. 2 தரப்பு வழக்கறிஞர்கள் மட்டும் கோர்ட்டுக்கு வந்து சிஎம் மற்றும் அவரோட மனைவி இவங்க 2 பேரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா கோர்ட்ல ஆஜராக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனா நீதிபதி இந்த கோரிக்கையை ஓப்பனா ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த கேஸ் அப்படியே ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒத்தி வச்சிட்டாரு. இந்த நிலைமையில தான் முதலமைச்சர் விஜய்க்கும் அவரோட மனைவி சங்கீதாவுக்கும் நடுவில் சமரசம் பேசி அவங்க 2 பேரையும் மறுபடியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பிரபல தொழிலதிபர் இப்போ ரகசியமா களமிறங்கி இருக்கிறாரு. திரிவேணி எர்த் மூவர்ஸ் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நிறுவனத்தோட டைரக்டரான கார்த்திக் தான் அந்த விஐபி. சிஎம் விஜயோட பையன் ஜேசன் சஞ்சயும் இந்த தொழிலதிபர் கார்த்திக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஒரு உரிமையில தான் ஜேசன் சஞ்சய் கிட்ட பேசின கார்த்திக், சஞ்சய் அப்பா இப்போ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஆயிட்டாங்க, இந்த டைம்ல அவங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம், அதனால உங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுங்க, ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த விவாகரத்து வழக்கை கோர்ட்ல இருந்து அப்படியே வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பாசமா சமரசம் பேசிட்டு வராராம். இதோட எஃபெக்ட்னால முதலமைச்சர் விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவும் ரொம்ப சீக்கிரமே மனசு மாறி ஒன்னா சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்ப அவங்க ஃபேமிலிக்குள்ள கிளம்பி இருக்கு. தொழிலதிபர் கார்த்திக் எடுத்திருக்கிற இந்த நல்ல முயற்சியை விஜயோட சொந்த பந்தங்களும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் மனசார பாராட்டிட்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஹாப்பி நியூஸையும் சொல்லிட்டு ஆஃபீஸ் விட்டு கிளம்பினாரு நம்ம நிறையா. ஒரு பக்கம் விஜயோட நாற்காலியை அசைக்க அறிவாலயம் போடுற அந்த 500 கோடி ரூபாய் ஸ்கெட்ச், இன்னொரு பக்கம் எடப்பாடி கோட்டையை உடைக்கிற விஜயபாஸ்கரோட ராஜினாமா, கடைசியா சிஎம் குடும்பத்தில் கேட்க போற அந்த மங்கள சத்தம்னு இன்னைக்கு அத்தனை ஹாட் மேட்டரையும் ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் வெடிக்க போகுதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான அதிரடியான இன்சைட் சீக்ரெட்ஸ் எதுவும் உங்களை விட்டு மிஸ் ஆகவே கூடாதுன்னா டக்குன்னு நம்ம ஐஎன்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆன்ல வச்சுக்கோங்க.